இணைய வழி குற்றங்கள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு பப்ளிக் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா, அந்த ஒய்ஃபையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பேங்கிங் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பேங்க்கோடைய அந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த விஷயங்களுமே பண்ணக்கூடாது. அதாவது பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது அந்த ஒய்ஃபை மூலயமா வந்து நம்மளுடைய தகவல்களை திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாராவது உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, உங்களோட அக்கௌண்ட் வந்து பாஸ்வேர்டை நீங்கள் உடனடியாக மாற்றணும், ஒரு ஓடிபி வருது, அந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஓடிபி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி அந்த புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியோ நம்மளுடைய பணத்தை வந்து அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட், நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டீங்கன்னு வீடியோ காலில் வந்து போலீஸ் சொன்னாங்கன்னா அதுக்குமே வந்து நம்ம பெருசாக ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் போலீஸை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் வீடியோ கால் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களோட ஐடி கார்டை காட்டுங்கன்னு நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏன்னா அதுக்கான உரிமை வந்து நம்மளுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க, லிங்க் அனுப்பி வந்து இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து அதை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு தான் வந்து அதுக்குள்ளே போகணுமே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிங்க் அனுப்பி இந்த ஜாபை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம வந்து நம்பி ஏமாறக்கூடாது. ட்ரஸ்டடான்னு பார்த்துட்டு தான் எல்லாம் செய்யணும்.